ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். ஆயுத பூஜை, பொங்கல் எல்லாம் வருது. வீடு நம்ம எல்லாம் க்ளீன் பண்ண போகிறோம். அப்போ மஸ்கிட்டோவுக்கு போட்ட நெட்டெல்லாம் நம்ம வாஷ் பண்ண போகிறோம். அப்போ எப்படி ஈஸியாக கைப்படாமலே வாஷ் பண்ணலாம் வாங்க, அது எப்படின்னு பார்க்கலாம். பாருங்கள், இதில் எவ்வளோ அழுக்கு இருக்குன்னு. ரொம்ப அழுக்காக இருக்குது, பார்த்தாவே உங்களுக்கு தெரியுது பாருங்கள். ஒரு வாளியில் வெது வெதுப்பான தண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் துணி துவைக்கிற பவுட்ரு எந்த பவுடராக இருந்தாலும் பரவாயில்ல, 2 ஸ்பூன். அதே மாதிரி சலவை சோடா 2 ஸ்பூன் போட்டுட்டு, ரொம்ப ஹீட்டாக இருக்க வெது வெதுப்பான தண்ணியாக இருக்கிறதுனால நான் ஒரு மரக்குச்சி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணுறேன். பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ வாங்க அந்த கொசுவோட நெட்டெல்லாம் நம்ம ஊற வச்சிடலாம். ஒரு அரை மணி நேரம் ஊறினாவே போதும். பாருங்கள், ஊற வச்சிட்டேன். ஒரு 1/2 hour ஊறட்டும். இப்போ வாங்க எடுத்து காட்டுறேன். பாருங்கள், தண்ணியை பார்த்தாவே உங்களுக்கு தெரியும் இந்த நெட்டில் எவ்வளோ அழுக்கு இருந்ததுன்னு. இந்த தண்ணியை பார்த்ததுமே நீங்கள் கண்டுபிடிச்சிருக்கலாம். ஃபஸ்ட்டில் நீங்கள் பார்த்தம்போது நெட்டில் எவ்வளோ அழுக்கு இருந்தது. இப்போ ஜஸ்ட்டு சும்மா ஊற தான் வச்சோம். பாருங்கள், எல்லா அழுக்கும் போய்ட்டு பலன்னு இருக்குது. இப்போ நீங்கள் இதில் 2 டைம் தண்ணி வாளியில் பிடிச்சி அலசி அப்படியே காயப்படலாம். எந்த கை வச்சுமே நீங்கள் துவைக்க தேவையில்ல. இல்லை, இன்னொரு டைம் நான் நல்லா தேய்க்கிறேன், ஏன்னா இது ஒரு 6 மாதத்துக்கு ஒரு டைம் தான் நான் க்ளீன் பண்ணுவேன், இன்னொரு டைம் நல்லா ப்ரஷ் வச்சு தேய்க்கிறேன்னா இந்த மாதிரி ஷாம்பு ஒரு 2 சொட்டு விட்டு இந்த மாதிரி ஸ்க்ரப்பர் வச்சு நீங்கள் தேய்ச்சி விட்டாவே போதும். நல்லா இன்னும் பளிச்சுன்னு இருக்கும். இது ஆப்ஷனல் தான். கை வச்சு நீங்கள் தேய்க்கணும், அப்போ தான் எனக்கு திருப்தியாக இருக்கும் அப்படின்னீங்கன்னா இந்த நார் வச்சு நல்லா நீங்கள் ஷாம்பு கொஞ்சம் போட்டு நல்லா தேய்ச்சி கழுவிடலாம். இல்லை தேவையில்லை அப்படிங்கிறவங்க, அடிக்கடி நான் வாஷ் பண்ணுவாங்கிறவங்க அந்த மாதிரி ஊற வச்சோடனே எடுத்துகிட்டு 2 டைம் அலசிட்டு நீங்கள் அப்படியே காய போட்டுக்கலாம். துவைக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ பாருங்கள், இந்த வாளியில் எவ்வளோ அழுக்கு இருக்குன்னு உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். அவ்வளோ அழுக்கு இருந்திருக்கு அந்த நெட்டில். இப்போ வாங்க அலசிட்டு காட்டுறேன். கை வச்சு ப்ரஷ் வச்சு தேய்ச்சி துவைக்கிறது உங்களோட விருப்பத்துக்கு தான். இல்லைனா ஊற வச்சுட்டே நீங்கள் அப்படியே 2 டைம் அலசி கூட நீங்கள் காய போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா அலசிட்டேன். தண்ணி தெளிவாக இருக்குது பாருங்கள். இப்போ வாங்க எல்லா நெட்டையுமே காய போட்டுங்க. பாருங்கள் எவ்வளோ பளிச்சுன்னு பலன்னு இருக்குன்னு. இந்த மாதிரி நீங்கள் கொசு நெட் இருந்ததுன்னா ஈஸியாக துவைக்கிற மெத்தடு தான் இன்றைக்கி பார்த்துருக்கோம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் ஐடியாவும் ஒரு யூஸ்ஃபுல்லான ஐடியா தான் ஃப்ரெண்ட்ஸ். ஆல்ரெடி கொட்டாங்குச்சி ரீயூஸு வீடியோ போட்டிருக்கேன், அதோட லிங்க்கையும் தரேன். யூஸ்ஃபுல்லாக இருக்கும், பாருங்கள். இன்றைக்கி நம்ம என்னத்துக்கு யூஸ் பண்ணுறோன்னா, அங்கே பாருங்கள், தோசை ஊற்றுறதுக்கு ஆயில் வச்சுருக்கேன். ஆயில் வச்சுட்டு அதில் கத்திரிக்காவை நனைச்சிட்டு நீங்கள் தோசைக்கல்லில் இந்த மாதிரி தேய்ச்சிட்டு தோசை ஊற்றினீங்கன்னா நல்லா பேப்பர் மாதிரி சூப்பராக வரும். கத்திரிக்காய்க்கு பதில் நீங்கள் ஆனியன் கூட பெரிய ஆனியன் யூஸ் பண்ணிக்கலாம். வேஸ்ட்டாக கொட்டாங்குச்செல்லாம் தூக்கி போடாத, நிறைய ரியூஸ்க்கு இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் ஐடியா வாங்க என்னென்னு பார்க்கலாம். கத்திரிக்காய் எப்பொழுதுமே நீங்கள் புளிக்குழம்பு வைக்கும்போது இந்த மாதிரி சின்ன கத்திரிக்காய் இருந்தால் 4-3 இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு அப்படியே புளிக்குழம்புல போடுவோம். அந்த மாதிரி டேரெக்டாக புளிக்குழம்புல போடாத இந்த மாதிரி எண்ணெயில் பொரித்து எடுத்து புளிக்குழம்பு வச்சு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். நம்ம டைரெக்டாக புளிக்குழம்புல போடும்போது கத்திரிக்காயில் அவ்வளோவா காரம் உப்பெல்லாம் ஏறி இருக்காது. நீங்கள் இந்த மாதிரி பொரிச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் குழம்புல போட்டு ரெடி பண்ணி பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். கத்திரிக்காய் சாப்பிடாதவங்க கூட நல்லா சாப்பிடுவாங்க, விரும்பி பாருங்கள். நல்லா வெந்துருச்சு பாருங்கள். பார்த்திங்கனாவே தெரியும், நிறம்லாம் மாறிடுச்சு. எண்ணெய் கலரும் சேஞ்ச் ஆகலை. இது மறுபடியும் நீங்கள் தோசை ஊற்றுக்கலாம் யூஸ் பண்ணிக்கலாம். புளிக்குழம்பு ஆல்ரெடி நீங்கள் எப்போதும் வைக்கிற ப்ராசஸ் தாங்க. கத்திரிக்காய் மட்டும் இந்த மாதிரி எண்ணெயில் பொரித்து எடுத்து நீங்கள் புளிக்குழம்புல போட்டு வச்சு பாருங்கள், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா புளி காரம் எல்லாமே இறங்கியிருக்கும். தொட்டுக்கிறதுக்கும் நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். டைரெக்டாக கத்திரிக்காய் போடும்போது சாஃப்டாக இருக்காது, கொஞ்சம் ஹார்டாக இருக்க மாதிரி இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் பொரித்து புளிக்குழம்புல போட்டிங்கன்னா நல்லா சாஃப்டாக சூப்பராக இருக்கும். பாருங்கள், கரண்டியால் அப்படியே நசுக்கும் போதே பாருங்கள் நல்லா வெந்திருக்கு பாருங்கள். டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் போட்டு புளிக்குழம்பு வச்சிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கொத்தரங்காயும் கத்திரிக்காயும் போட்டு தான் நான் இன்றைக்கி புளிக்குழம்பு வச்சுருக்கேன். இந்த மாதிரி பொரித்து போட்டு ரெடி பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் எப்படி இருந்ததுன்னு. நெக்ஸ்ட் ஐடியா வாங்க என்னென்னு பார்க்கலாம். வீடியோவில் அப்பப்போ சவுண்டு கேட்கும், அதுக்கு நான் சாரி கேட்டுக்கிறேன். பக்கத்தில் கட்டட வேலையெல்லாம் நடக்குது, அதனால் எப்பொழுதுமே சவுண்டாக தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நம்ம கேஸ் ஸ்டவ்லாம் கழுவுறதுக்கு அந்த பர்னர் மேலே இந்த மாதிரி கொட்டாங்குச்சி இருந்ததுன்னா, நான் 2 அடுப்புனா 2 அடுப்புலேயும் 2 கொட்டாங்குச்சி கவுத்து வச்சுட்டு நீங்கள் கழுவுனிங்கன்னா தண்ணி படாத இருக்கும். அதுக்கு கூட கொட்டாங்குச்சி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஐடியா வாங்க என்னென்னு பார்க்கலாம். எப்பொழுதுமே நம்ம தேங்காய் திருவ போகிறோம், அருகாமனையில் பூ மாதிரி திருக போகிறோன்னா
தேங்காவை உடச்சிட்டு இந்த மாதிரி தண்ணியில் ஒரு 10 நிமிஷம் போட்டுருணும். ஏன்னா நம்ம திருவும் போது இந்த கொட்டாங்குச்சியில் இருக்கிற அந்த டஸ்ட்டெல்லாம் அந்த தேங்காய் திருவுறத்துலேயே கீழே விழுவும். இந்த மாதிரி நீங்கள் ஊற வச்சு தண்ணியில் 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் அருகாமனையில் நீங்கள் திருக போகும்போது இந்த டஸ்ட்டெல்லாம் படாது. கிராமத்தில் இருக்கிறவங்களுக்குலாம் இந்த ஐடியா ஓரளவு எல்லாருக்குமே தெரியும். கிராமத்தில் எல்லாமே உடச்சி கொஞ்சம் நேரம் தண்ணியில் ஊற போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் எடுத்து அருகாமனையில் திருவ போகிறாங்க. பாருங்கள் எவ்வளோ டஸ்ட் இருக்குன்னு. தேங்காய் திருவுறதுக்கெலாம் நிறைய மிஷின் இருக்குது. ஆனால் நான் வந்து அருகாமனையில் தான் இந்த மாதிரி திருவுவேன். இப்போ திருவி காட்டுறேன் பாருங்கள். அருகாமனையில் தேங்காய் திருவுறவங்களுக்கு இந்த ஐடியா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ கை பிடிச்சிட்டு திருவுற இடத்துல கை படப்பட அந்த டஸ்ட்டெல்லாம் அந்த தேங்காய் பூவிலேயே கீழே விழுகும். இந்த மாதிரி ஊற வச்சுட்டு நம்ம திருகும்போது அந்த டஸ்ட்டு எதுவுமே வராது. இந்த ஐடியாவுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த ஐடியா யூஸ்ஃபுல்லாக இருந்ததா என்னன்னு சொல்லுங்கள். வாங்க நெக்ஸ்ட் ஐடியா என்னன்னு பார்க்கலாம். நான் வந்து எப்பொழுதுமே ரேஷனில் வாங்குகிற கோதுமையை தான் அலசி காய வச்சுட்டு அரைப்பேன். கடையில் நான் வாங்கினதே இல்லை. அந்த கோதுமை மாவோட என்னென்ன பொருள் நான் சேர்த்து அரைப்பேன் தான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி காட்டியிருக்கேன் பாருங்கள். கருப்பு சுண்டல் தான் நல்லா ஹெல்த்து. கருப்பு சுண்டல், சோயா பீன்ஸ் அங்கே பாருங்கள் ஒயிட்டு, அந்த ப்ரௌன் கலரு எல்லாமே சேர்த்துருக்கேன் பாருங்கள். 1/4 கிலோ சேர்த்துருக்கேன். 5 கிலோ கோதுமைக்கு 1/4 கிலோ நான் வந்து போட்டிருக்கேன். நீங்களும் இந்த மாதிரி போட்டு ஹெல்த்தியான கோதுமையாக பசங்களுக்கு சப்பாத்தி போடுங்க. நான் அதிகம் வந்து கோதுமை தோசைக்கு தான் யூஸ் பண்ணுவோம். அதனால் இதெல்லாமே நான் ஆட் பண்ணியிருக்கேன். கோதுமை மாவோட இந்த மாதிரி சோயா பீன்ஸ்லாம் ரொம்ப குழந்தைங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தானது. இந்த மாதிரி மாவில் போட்டு நீங்கள் அரைச்சி சப்பாத்தி சுட்டிங்கன்னா குழந்தைங்க நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், சாஃப்டாகவும் இருக்கும், ருசியாகவும் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து ரேஷன் அரிசி தாங்க. இங்கே பாருங்கள் பொரிச்சு எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து வீட்டில் பொரிக்கல, பொரிச்சிருந்தால் வீடியோவில் காட்டியிருப்பேன். காட்டுக்கு போகும்போது அங்கே விறகடுப்புலேயே பொரிச்சு எடுத்துகிட்டு வந்துடலான்னு பொரிச்சு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். 4-5 கிலோ இந்த மாதிரி ரெஸ்ட் டைமில் பொரிச்சு நம்ம மிஷினில் கொடுத்து அரைச்சி வச்சிட்டோன்னா ஸ்நாக்ஸ் இல்லாத டைமு புட்டு இந்த மாதிரிலாம் செய்யறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ முறுக்கெலாம் சும்மா வீட்டில் கொஞ்சமாக செய்கிறோன்னா அந்த முறுக்கு மாவோட இந்த பொரியரிசி மாவும் நீங்கள் கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு முறுக்கு செஞ்சிங்கன்னா நல்லா மொறு மொறுன்னு சூப்பராக இருக்கும். இப்போ வந்து மில்லுக்கு தான் போகிறேன். சரி உங்களுக்கு வீடியோவில் காமிச்சா இதில் சின்ன சின்ன ஐடியா கூட உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தான் ஃப்ரெண்ட்ஸ் காட்டியிருக்கேன். இந்த வாரம் கோவிலில் நாங்கள் பிரசாதம் கொடுக்கறதா சொல்லியிருந்தோம். கொழுலாம் நாங்கள் வீட்டில் வைக்க மாட்டோம். அதனால் டெய்லியுமே கோவிலுக்கு போவோம். டெய்லியும் ஒருத்தவங்க பிரசாதம் செய்யலான்னு சொல்லியிருந்தாங்க. நான் வந்து இன்றைக்கி என்ன கோவிலுக்கு பிரசாதம் செஞ்சேன்னு பாருங்கள். சுண்டல் 1/2 கிலோ, தேங்காய் சாதம், சர்க்கரை பொங்கல், இது 3ம் பிரசாதமாக செஞ்சுருக்கேன். எல்லாத்துக்கும் கொடுக்கறதுக்கு எங்கள் தோட்டத்திலே இலை இருந்ததுனால இலை கட் பண்ணிவிட்டு வந்திருக்கேன். இப்போ வாங்க கோவிலில் பாருங்கள். நவராத்திரி பூஜைங்கும்போது நான் ஒரு நாள் பிரசாதம் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு போயிருந்தேன். கோவிலையும் அப்படியே சரி உங்களுக்கு காட்டலாமேன்னு தான் ஃப்ரெண்ட்ஸ் காட்டியிருக்கேன். கோவிலுக்கு பிரசாதம் செய்கிறது இதான் நான் ஃபஸ்ட் டைமு. ஆல்ரெடி செஞ்சுருக்கோம். பணமாக கொடுத்துருவோம். அவங்களே எல்லாமே ரெடி பண்ணிவிடுவாங்க. அந்த டைமுக்கு தான் போவோம். இல்லை இந்த டைம் நம்ம கையால் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு போகலான்னு நானே ரெடி பண்ணேன். எல்லாமே உப்பு, காரம், இனிப்பு எல்லாமே சூப்பராக இருந்ததுன்னு சொன்னாங்க. ரொம்ப எனக்கு மன நிறைவாக இருந்தது. உங்களுக்கும் பிடிச்சிருக்கா என்னன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் ஐடியா, பால் அடுப்பில் ஊற்றி வைக்கும்போதே இந்த மாதிரி சில்வர் ஸ்பூனு இல்லைன்னா சின்னதாக கிண்ணம், சில்வர் கிண்ணம் பால் உள்ளுக்கு போட்டுட்டு நீங்கள் ஊற்றி வச்சுட்டு வச்சிங்கன்னா பொங்கி அவ்வளோ சீக்கிரமாக வெளியில் வராது, உள்ளுக்கே கொதிச்சிட்ருக்கோம். இந்த மாதிரி ஒரு சின்ன ஸ்பூனை போட்டுட்டு வச்சிட்டிங்கன்னா கூட அவ்வளோ சீக்கிரம் பொங்கி வெளியில் வராது பாருங்கள். கண்டிப்பாக இந்த ஐடியாவுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பாருங்கள். பொங்கி ஓடின பாலை துணி வச்சு துடைக்கிறதுக்கு பதில் இந்த மாதிரி ஸ்பாஞ்சு வச்சு நீங்கள் துடைச்சிங்கன்னா ஈஸியாக எல்லா பாலையுமே அது வந்து உறிஞ்சி எடுத்துரும். அதுக்கப்புறம் நீங்கள் ஈரத்துணி போட்டு துடைச்சாலும் சரி, இல்லை இந்த ஸ்பாஞ்சை ஈரமாக ஆக்கிட்டு முறுக்கிட்டு நீங்கள் துடைச்சாலும் சரி, நல்லா அடுப்பு க்ளீன் ஆகிடும். ஈஸியாக இந்த ஸ்பாஞ்சை வச்சு நீங்கள் க்ளீன் பண்ணலாம். இந்த ஸ்பாஞ்சோட ரீயூஸ் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதோட லிங்க்கையும் தரேன் பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு ஸ்பாஞ்சோட ரேட்டு 15 ரூபா தான். வாங்கி 2 பீஸு 3 பீஸாக நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி துடைக்கிறதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் கம்ஃபோர்ட்டு வாசனை திரவியம் ஏதாவது ஊற்றி நீங்கள் பாத்ரூம்லலாம் வச்சிங்கன்னா நல்லா வாசனையாக இருக்கும். அதை பற்றி ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதோட லிங்க்கையும் தரேன் பாருங்கள். ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி துடைச்சிட்டு மறுபடியும் இப்போ தண்ணியில் நல்லா முறுக்கிட்டு மறுபடியும் நீங்கள் அடுப்பை துடைச்சிங்கன்னா நல்லா க்ளீன் ஆகிடும். ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஒரு சின்ன டிப்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்நாக்ஸ் டிப்ஸு. நம்ம அடைக்கு மாவு அரைப்போம் பாருங்கள், கொஞ்சம் தண்ணியாக அரைச்சிடுவோம். அடைக்கு நல்லா தண்ணியாக ஊற்றணுங்கிறதுக்காக ரொம்ப தண்ணியாக அரைக்காத கொஞ்சம் திக்காக
திக்காக அரைச்சிங்கன்னா கெட்டியாக ஃபஸ்ட்டு பாதி மாவு எடுத்து இந்த மாதிரி ஈவினிங் டைமில் குழந்தைங்களுக்கு பக்கோடா மாதிரி ஸ்நாக்ஸுக்கு போட்டு கொடுக்கலாம். மீதி மாவை நீங்கள் அடையாக யூஸ் பண்ணிக்கலாம். அடைக்க அரைச்ச மாவில் தான் இந்த மாதிரி பக்கோடா போட்டிருக்கேன். நல்லா மொறுமொறுன்னு கிறிஸ்பியாக சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா மொறுமொறுன்னு சூப்பராக இருக்குது. ஈவினிங்கில் அடைக்கு ஊற வச்சு மாவு அரைச்சி பாதி எடுத்து ஸ்நாக்ஸ் போட்டுக்கோங்க ஈவினிங்க்கு. மீதி மாவை நைட்டில் நீங்கள் தோசையாக கூட ஊற்றிக்கலாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.